இந்த வீடியோவில் கைன்மாஸ்டர் ஆப்பில் ஃபோட்டோஸை இந்த மாதிரி எப்படி எடிட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கைன்மாஸ்டர் ஆப் ஓப்பன் பண்ணுங்கள். க்ரியேட் அப்படின்றத கிளிக் பண்ணி க்ரியேட் நியூன்னு கிளிக் பண்ணுங்கள். இதில் எந்த ரேஷியோ வேணுமோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு க்ரியேட் அப்படின்னு கொடுங்க. இப்போது மீடியாக்குள்ளே போய் நீங்கள் எந்த இமேஜஸை எடிட் பண்ணணுமோ அந்த இமேஜஸ் எல்லாம் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அது செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு எவ்வளோ டியூரேஷனில் இமேஜ் இருக்கணுன்றதையும் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு டியூரேஷன் கம்மியாக வேணும்னா இங்கே செட்டிங்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணி எடிட்டிங்குள்ளே போனீங்கன்னா டிஃபால்ட் ஃபோட்டோ டியூரேஷன் இருக்கும். அதில் 4.5 செகண்ட்ஸ் இருக்குது. உங்களுக்கு அதை விட அதிகமாகவோ கம்மியாகவோ வேணும்னா அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். எனக்கு இதை விட கம்மியாக வேணும், அதனால் நான் 3 செகண்ட்ஸ் அப்படின்றத கொடுத்துட்றேன். இப்போது நான் இமேஜஸ் எடுக்கிறப்போ 3 செகண்ட்ஸ் ஒரு இமேஜஸும் வரும். உங்களுக்கு இந்த மாதிரி எவ்வளோ செகண்ட்ஸ் வேணுன்றதை செலக்ட் பண்ணிவிட்டு இமேஜஸை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம இமேஜஸ் எல்லாமே செலக்ட் பண்ணியாச்சு. இங்கே பாருங்கள், ஒரு இமேஜுமே 3 செகண்ட்ஸ்க்கு இருக்குது. இப்போது நம்ம ஃபோட்டோ ஆல்பம் எஃபெக்டை கொடுக்கணும். அதுக்கு ஒரு இமேஜ்க்கும் நடுவில் ஒரு பாக்ஸ் இருக்குது இல்லையா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா ட்ரான்சிஷன் எஃபெக்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். அதில் ஒரு சில ஆப்ஷன்ஸ் தான் இருக்கும். மேலே அசெட் ஸ்டோர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி மெமரிஸ் ஆல்பம் அப்படிங்கிறத டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் அதை ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணியிருக்கேன், அதனால் இங்கே மெமரிஸ் ஆல்பம்னு இருக்குது பாருங்கள். இதை டவுன்லோட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா இப்போது இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணால் இந்த மாதிரி உங்களுக்கு ஆல்பம் எஃபெக்ட் கிடைக்கும். ரைட் சைடு, லெஃப்ட் சைடு, கீழே, மேலே அந்த மாதிரி ஒன்று ஒரு ஆப்ஷனாக இருக்கும். இதே மாதிரி ஒரு இமேஜ்க்கு நடுவுலையும் ட்ரான்சிஷன் எஃபெக்ட்டு மெமரிஸ் ஆல்பம்குள்ளே போய் உங்களுக்கு என்ன எஃபெக்ட் வேணுமோ அதை கொடுங்க. இப்போது எல்லா இமேஜஸ்க்கு நடுவுலையுமே எஃபெக்ட் வச்சாச்சு. இப்போ இந்த வீடியோ ப்ளே பண்ணுறேன் பாருங்கள். அவ்வளோதான்.